இப்போ ஆளை பற்றி பேசுகிறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்க? ஆளை பற்றி பேசுகிறாங்க. ஆளுங்கிறது என்னவா இருக்கும்னா பஸ்வா இருக்கும். ஆளுங்கிறது என்ன இருக்கே? பஸ்வா இருக்கும். ரெண்டாவது ஃபதுலத்தா இருக்கும். உம்தத்து கிடையாது ஆளுங்கிறது. ஃபதுலத்து உம்தத்துன்னு இருக்குல்லப்பா. ஆமா சார். ஃபதுலத்துனா என்ன? மேல்மிச்சமானதுன்னு அர்த்தம். உம்தத்துனா முக்கியமானதுன்னு அர்த்தம். ஆள்லாம் ஒன்றும் முக்கியமானதுலாம் ஒன்றும் கிடையாது. அது ஃபதுலத்து தான். ஃபாயில் உம்தத்து, முத்ததா உம்தத்து, இதற்கு கேட்ட ஹபரு உம்தத்து, ஃபேலு உம்தத்து, இதெல்லாம் எல்லாம் கேட்டுப்பட்டது. மஃபூல்லாம் ஃபதுலத்து தான். மஃபூல்லாம் என்னது? ஃபதுலத்துங்குவாங்க. ஆளும் மாரி ஃபதுலத்து. கேட்டேன் ஆள் இல்லாட்டெல்லாம் ஒன்றும் அர்த்தம்லாம் வராமல் இருக்காது. ஜானி ஜெய்துன், ஜெய்து வந்தான், ராக்கிபன் வாகனித்த நிலைமையிலே வந்தான். ஜெய்து வந்தானாலே போதுமே. அவன் எப்படி வந்தான்? சவாரி செஞ்ச நிலைமையில வந்தான், நடந்த நிலைமையில வந்தான், சிரிச்ச நிலையில வந்தான், கோவப்பட்ட நிலைமையில வந்தான். இதெல்லாம் நிலையை காமிக்கிறது. அது சொல்லாட்ட ஒன்றும் அர்த்தம் தெரியாது நம்மளுக்கு. கேட்டேன் அதான் சொன்னாங்க ஃபதுலத்து. முதல் ஆளுங்கிறது வசுவா இருக்கும். ரெண்டாவது ஃபதுலத்தா இருக்கும். விளங்குதா? மூணாவது அது நசபு பெற்றிருக்குமா. என்ன செய்யும்? அதை சொல்லியிருக்க கூடாதுங்கிறாங்க. நசபு பெறுறதுங்கிறது ஆளுக்குள்ள தழிவை பேசிட்டு வர்றாங்க. தழிவு என்பது வேறு, ஹுக்குமி என்பது வேறு. ஏற்கனவே உதரமுல மோரபு முடியல. மோரபு அப்படின்னா என்ன? சும்மா ஷரஅ ஃபி பயானில் ஹாலி, ஹாலை விளக்குவதிலே சன்னிபுரம் தான் ஆரம்பிச்சு கால சொல்றாங்க. ஆதா பாபு பயானில் ஹாலி, ஆளை பற்றி விளக்குகின்ற பாடமா இருக்கும். ஆளுங்கிறத ஆண்பாலாவும் புழங்குவாங்க, பெண்பாலாவும் புழங்குவாங்க. ஆளுங்கிறத ஆண்பாலாவும் புழங்குவாங்க, பெண்பாலாவும் புழங்குவாங்க. பகுவ ஆள் என்பது இதக்கரு ஆண்பாலாகவும் ஆக்கப்படும், பொய் அன்னசு பெண்பாலாகவும் ஆக்கப்படும். ஆளுங்கிறது ஆண்பாலாகவும் ஆக்கப்படும், பெண்பாலாகவும் ஆக்கப்படும். அர்ரபகு ஆளுக்கும் சனிபிரம் தான் தழிவு சொல்றாங்க. அவ்வளன் ஆரம்பமாக அன்னவு ஆள் என்பது வசுவன் என்னவா இருக்கும்? வசுவா இருக்கும். ஃபதுலத்துன் அது நேர்மிச்சமானதா இருக்கும். முன்தசிபுன் அது நசவு பெறக்கூடியதா இருக்கும். தாலுன் அதா ஹையத்தி மாஹுவலகு அதில் எதற்கு இருக்கிறதோ அந்த அமைப்பை விளக்குகின்ற நசவு பெறக்கூடியதா இருக்கும். அப்படிதானங்க? முன்தசிபுன் நசவு பெறக்கூடியதா இருக்கும். தாலுன் தனியாபடி அது அறிவிக்கக்கூடியதா இருக்கும். அல்ல ஐயத்தி மாவுறவு எதற்கு இருக்கிறதோ அது எதற்கு இருக்கிறதோ அந்த ஒரு அமைப்பை அறிவிக்கக்கூடியதுமா இருக்கும். அப்படி முடிச்சிருக்கு. தாலுன் ஆமா. அதாவது அன்னவு வஸ்புங்கிறது அன்னவுக்கு என்ன இருக்குது? ஹபரு. வஸ்புங்கிறது அன்னவுங்கிறது இஸ்மு, வஸ்புங்கிறது ஹபரு. ஃபதுலத்துக்கு ரெண்டாவது ஹபரு, முன்தசிபு மூணாவது ஹபரு, தாலுங்க நாலாவது ஹபரு. ஒரு முத்ததாவுக்கு பல ஹபர் வரலாங்கிற மாதிரி ஒரு இன்ன அன்னவுக்கு என்ன செய்யலாம்? பல ஹபர் வரலாம். கேட்டேன் நபால் நாகிஸுக்கும் பல கபர் வரலாம். ஜெய்துன் கான ஜெய்துன் ஆலிமன் ஹாஃபிலன் காரியன் முஃப்தியன் சொல்லலாம்ல. ஆமா சொல்லுவோம். எல்லா கபர் தான் கேட்டுப்பாங்க. அப்போ அன்னஹு ஆள் என்பது ஆண்பாலாம் முளைக்கலாம், பெண்பாலாம் முளைக்கலாம். அன்னஹு ஆள் ஆகிருது. அன்னஹான்னு சொல்லலாம். ஆளுங்கிற வார்த்தையே ஆண்பாலாம் பெண்பாலாம் முழங்கலாம். அன்னு வஸ்முன் வஸ்வா இருக்கும். ஃபதுலத்துன் மேல்மிச்சமானதாக இருக்கும். முன்தசிபுன் அது நசு பெறக்கூடியதாக இருக்கும். தாலுன் அலா ஐயத்தி மாவுறவு அதில் எதற்கு இருக்கிறதோ அந்த அமைப்பை அதை அறிவிக்கக்கூடியதுமா இருக்கும். கால சொல்கிறாங்க அல் ஹாலு ஆளாகிறது. வஸ்முன் வஸ்வா இருக்கும். ஃபதுலத்துன் அது மேல்மிச்சமானதாக இருக்கும். முன்தசிபுன் அது நசு பெறக்கூடியதாக இருக்கும். முஃபி ஆலிகதா அது இந்த நிலைமை என்பதை விளக்கக்கூடியதுமா இருக்கும். இந்த நிலையில் வந்தான். முஃபீமு ஆலிகதா இந்த நிலையில் வந்தான் என்பதை விளக்கக்கூடியதுமா இருக்கும். இந்த ஃபருதன் அல்ஹபு தனித்த நிலைமையிலே நான் செல்கிறேன். ஃபருதன் தனித்த நிலைமையிலே அல்ஹபு நான் செல்கிறேன் என்கிறது போல. தனித்த நிலையிலே ஃபருதன்கிறது வஸ்ஃபு. ஃபருதன்கிறது என்னது? ஃபருதன்கிறது வஸ்ஃபு, மஸ்தர் இல்லை. ஃபருதன்கிறது வஸ்ஃபு. ஃபஇலுங்கிறதுலயும் வஸ்ஃபு வரும். இது ஃபஇலுங்கிற வஸன்ல விளங்குதா? ஜஅதுன் சுருட்டை முடிக்காரன். ஜஅது ஜஅதுன்னு என்ன அர்த்தங்க? சுருட்டை முடிக்காரன் அர்த்தம். ஜஅது ஜஅது ஷஅர்னு வருது. விளங்குதா? ஜஅது அது மாதிரி ஃபர்து ஃபஇல்
ஃபஅலுங்கிற வசன்ல என்ன செய்ய வரும் சிஃபத் முஷப்பாங்குவான். இப்போ என்ன பேரு ஃபருதன் தனித்த நிலைமையிலே அது நான் செல்கிறேன். தனித்த நிலையிலே என்ன செய்யறேன் நான் செல்கிறேன். இப்போ ஃபருதன்கிறது ஆளு எழுதுனப்பா. ஃபருதன்கிறது ஆளு இது எல்லா ஷர்த்துல இருக்கா. ஃபருதன்கிறது வஸ்பா இருக்கு, ஃபதுலத்தன் அது ஃபதுலத்தான் தான் இருக்கு. அது எப்படினாலே போதுமில்ல. எப்படி வந்தேன் கொண்டாங்கிறது சொல்றதுலாம் வாஜிப்லாம் கிடையாது. வந்துட்டீப்பா நல்லதுமா, சரி வா வா வா, ரயிலில் வந்தியா பஸ்ஸில் வந்தியா எப்படி வந்தேன் கஷ்டப்பட்டு வந்தியா, அதெல்லாம் அது எதான பேச்சு. அது இந்த நிலைமையில் நான் அந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு தெரியுமா, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு தெரியுமாங்கிறதெல்லாம் நிலையை விளக்கணும். ஆனால் அவசியமா அதெல்லாம் கிடையாது. அதுதா அதுவே போதும். செல்கிறேன் தனித்த நிலைமையில் செல்கிறேன் இது பதினெட்டு தான். செய்தி விளங்கிடுச்சு, பைத்துக்கு அர்த்தம் விளங்கிடுச்சா? நூறுக்கு பார்த்துக்கோ. அல் ஹாலு அல் ஹாலு எப்படி இருக்குப்பா? அல் ஹாலு ஹாலாகிறது வஸ்ஃபுன் வஸ்ஃபா இருக்கும். வஸ்ஃபுன்னா என்னப்பா? வஸ்ஃபுக்கு தயாரிப்பு சொல்றாங்க பாரு. வஸ்ஃபு என்பது மாதல்ல அலா அதசின் பொருளின் மீதும் சாஹிபிஹி பொருளை உடையவனின் மீதும் அறிவித்து விட்டதால் வஸ்ஃபுனா பொருளும் இருக்கும், பொருளை உடைய நாசிரும் உதவி செய்யக்கூடியவன். உதவி செய்யக்கூடியவன் அர்த்தம் வருது. அவன் உதவி செய்யற தன்மை ஒன்று இன்னொரு காமிக்கிறதுல ஒவ்வொரு மாதல்ல அலா அதசின் பொருளின் மீதும் சாஹி மீது பொருளை உடையவன் மீது அறிவித்து விட்டதாயிருக்கும். கஸ்மையில் வாயினை சூ வாயிலை போல, மஃபூலி சூ ஃபூலை போல, சிவத்தில் முஷப்பதி சிவத் முஷப்பாவை போல, அம்சலத்தில் பாலகத்தை அம்சலத்தில் பாலகாவை போல, பேடி தகுதி அமுதல் தகுதியை போல. இந்த 5 வசுபங்குவாங்க. வசுபத்து எத்தனை என்னவா? அம்சலத்தில் பாலகா அம்சலத்தில் பாலகனா ஃபஆல்னு அர்த்தம் வரும். இருக்குது ஃபஆல் கர்ராம் கத்தால் அம்சலத்தில் பாலகா. மின்ஹார் கொலஹார் என்ன அர்த்தம்? மின்ஹார் என்ன அர்த்தம்? கொலஹார். இஃபாலுங்கிறது பாலகாவை காமிக்கிறது. அம்சலத்தில் பாலகா. அஃபலுத்து அப்படின்னா அதான் அஃபுதல் அக்கரம்ங்கிறதுனா அஃபலுத்து அப்படி. அது இஸ்மு தவ்லீன்னு சொல்லுவாங்க. ஃபஅலுத்து அப்படின்னா ஃபஅலுங்கிற வசனத்துல தானே வருது. அப்போ வஸ்ஃபுங்கிறது மொத்தம் 5 தான். இஸ்மு வாயில் சுஃபுல் அம்சலத்தில் பாலகா சிவத் முஷப்பஹா அப்ப இதெல்லாம் வஸ்ஃபுக்கு உதாரணம். ஃபதுலத்துன் அது மேல் மிச்சமானதாக இருக்கும். விளங்குதுப்பா? ஒவ்வொரு ஃபதுலத்தின என்ன மாயிசியுல் இஸ்திகனா வன்வு அதை விட்டும் கேள்வியற்றி இருப்பது சிறந்தாகும் முடியும். ஆள் இல்லாமல் ஃபதுலத்து இல்லாமல் ஒன்று அர்த்தம் வைக்க முடியாமலாம் போவாது. வாயில் இல்லாட்ட அர்த்தம் வைக்க முடியாது. முத்ததா கபர் இல்லாமல் அர்த்தம் வைக்க முடியாது. அப்படிதானே? கபர் வந்தது தான் அர்த்தம். ஜெயிதுன்னு நிப்பாட்டினா ஒன்றும் தெரியாது. காயிமுன்னு சொன்னோன்னு தான் அர்த்தம் வரும். அப்படிதானங்க? ஃபதுலத்தின் என்ன? ஃபதுலத் என்பது மாயிசியுல் இஸ்திகனா வன்வு அதை விட்டும் கேள்வியற்றி இருப்பது சேர்ந்தாலுமே அதுவாக இருக்கும். முன்தசிபுன் அது நசபு பெறக்கூடியதாக இருக்கும். ஆளுக்கு நசபு தான் இருக்கும். விளங்குதா? இது தயாரிப்பில் சேர்த்துட்டாங்க, கீழே சரியில்லைங்கிறாங்க. ஹுக்குமர் உஃபிஹிமுன் மானாவி ஆதி கதா போட்டாங்க பாரு. இந்த நிலை என்ற மானாவை விளக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிலை என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கும். ஏனி பிகிதை கொண்டு நாடுறாங்க. அன்னவு தாலுன் அதான் ஐயத்தி மாவுறவு அது எதற்கு சொந்தமோ அந்த ஒரு அமைப்பின் மீது அது அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். கேட்டுப்பா? அன்னவு தாலுன் ஐயத்தி மாவுறவு எதற்கு சொந்தமோ அந்த ஒரு அமைப்பை அது அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். அது உதாரணம் ஃபருதன் ஃபருதன் அது தனித்த நிலைமையிலே நான் செல்கிறேன். தனித்த நிலைமையில் நான் செல்லுகிறேன். ஃபருதன் ஃபருதன் என்பது ஹாலுன் என்னவா இருக்குங்க? ஏன் நீ உஜூதில் மதுக்கூரத்தி மேலே கூறப்பட்ட நிபந்தனைகள் எல்லாம் இருப்பதினால் அது என்னவா இருக்கும்? ஆகாயிருக்கும். மேலே சொன்ன எல்லாம் இருக்குல்ல. அதே வஸ்பா இருக்கு, ஃபதுலத்தா இருக்கு, முன்தசிபா இருக்கு. இந்த நிலைங்கிறத காமிக்கிறதுல தனித்த நிலைமையிலே நான் செல்கிறேன். எழுதின பார்த்து வைக்கிறது
பருதுங்கிறது ஆளுன் ஏனி உஜூதில் குயூதில் மதுக்குரத்தி மேலே கூறப்பட்ட 4 நிபந்தனைகளும் இருப்பதினால் அது ஆளா இருக்கும் பருதுங்கிறது. ரைட்டுப்பா? ஆமா. இப்போ ஒன்றையா சொல்றாங்க அதுக்கடுத்து இதுப்பா அது வஸ்வா இருக்கும்னு சொன்னதுனால விளங்குதா? ஜீத்து கஹ்கரா, நான் பேக்கடித்தவனாக வந்தேன். நேர வர்றதுன்னு ஒன்று இருக்கு. சில இப்படி வருவான், பேக்கில் அப்படி வருவான், அப்படிதானே? இந்த வண்டியிலாம் பேக்கில் எடுக்கிறாங்கல்லப்பா, ரிவர்ஸ் எடுக்கிறதா? ரிவர்ஸில் வருது. அது ஒரு நிலையத்தான் காமிக்குது, ஆனால் அது ஆள் கிடையாது. ஏன்? வஸ்வா இல்லை, கஹ்கரா. மெம்பர்ல இருந்து ஒருத்தருக்கு ரசூல் தொழு வச்சாங்க. மெம்பர் இப்படி வந்த உடனே ருக்கு சுஜூது, ருக்கு மேல இருந்து நின்று கியாமல கிராத்தான் போயிட்டாங்க. ருக்கு செஞ்சாங்க, மேல இருந்து சஜ்ஜா செய்ய முடியுமாங்க? உடனே அப்படி பேக் அடிச்சு கீழே இறங்கினாங்கன்னு வருது. மெம்பர்ல இருந்து என்ன செஞ்சாங்க? பேக் அடிச்சு கீழே இறங்கி சஜ்ஜா செஞ்சுட்டு 2 சஜ்ஜா செஞ்சு அதுக்கு மறுபடியும் மெம்பர்ல ஏறிட்டாங்க. ஏறி நின்று தொழுதாங்க. எனக்கு சஜ்ஜா செய்யும்போது கீழே இறங்கிட்டாங்க. உலகதான் இருக்க ஏன் நான் எப்படி நிற்கிறேங்கிறத பாருங்கிறதுக்காக மெம்பர்ல ஏறியது. நிற்கும் போது அப்படிதானே மெம்பர்ல என்ன தானே தெரியும் எல்லாத்துக்கும் எப்படி நபிஸ்லாம் நிற்கிறாங்கிறத. சல்லு கமார் ஐத்து மூணி சல்லி, நான் தொழுகிற மாதிரி தொழுவங்க பார்க்குறாங்க. அப்போ அதை பார்க்கணும்ல. சஃபில் நிற்கும் போது என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாதுல்ல. மெம்பர்ல ஏறிட்டாங்கன்னா என்ன செய்யலாம்? எல்லாரும் பார்க்கலாம். கால் எப்படி இருக்கு, இப்படி நிற்கிறாங்க, இதெல்லாம் தெரியுமில்ல. அதில் வருது கஹ்கரான். கஹ்கரான்னா அப்படி பேக்கில் வர்றது. வஸ்வா இருக்கும் என்று சொன்னதினால், ஆளுங்கிறது வஸ்வா இருக்க வேண்டும் என்று சொன்னதினால், கரஜ விதிக்கிற வஸ்வை சொன்னதினால் வெளியாயிடுச்சு. கஹ்கரா, கஹ்கரா போனது வெளியாயிடுச்சு. அபில் ஃபதுலத்தி, ஏன்னா கஹ்கராங்கிறது என்ன கிடையாது, வஸ்வி இல்லை. அபில் ஃபதுலத்தி என்று சொன்னதினால் வெளியாயிடுச்சு. அல் வஸ்வுல் வாக்கிய உம்தத்தன், உம்தாவாக நிகழ்ந்திருக்கிற வஸ்வு வெளியாயிடுச்சு. உம்தான முக்கியம். அபில் ஃபதுலத்தி என்று சொன்னதினால் அல் வஸ்வுல் வாக்கிய உம்தத்தன், உம்தாவாக நிகழக்கூடிய வஸ்வு வெளியாயிடுச்சு. கே ஜெய்துன் காயிமுன் என்பதை போல பத்தியலங்க. ஜெய்துன் காயிமுன் இருக்கிறது, காயிமுன் வஸ்வு தான். ஆமா, ஆனா அது வந்து உம்தா கபர் வராட்டா அர்த்தம் வராது. ஜெய்துன்னு பாடின ஜெய்து என்னப்பா ஆனான்னு கேட்பான். அபி காயிமுங்கிறது எனக்கு உம்தத் ரைட்டுப்பா. அபி முன்தசிபு என்று சொன்னதினால் நசபு பெற்றிருக்கும். ஆளுங்கிறது என்ன இருக்குது என்று சொன்னதினால் வெளியாயிடுச்சு. நியத்தானி 2 நியத்து வெளியாயிடுச்சு, 2 சிவத்து வெளியாயிடுச்சு. என்ன சிவத்துனா அல் மர்ஃபூஉ வல் மஜ்ரூர், ரஃபு செய்யப்பட்ட வஸ்வும் ஜர்ரு செய்யப்பட்ட வஸ்வும் வெளியாயிடுச்சு. உதாரணமா ஜானி ரஜுலுன் ராக்கிபுன், மரத்து பி ரஜுலின் ராக்கிபின் போல ரைட்டப்பா. ஜானி ரஜுலுன் ராக்கிபுன், சவாரி செய்கின்ற மனிதன் என்னிடத்தில் வந்தான். மரத்து பி ரஜுலின் ராக்கிபின், சவாரி செய்கின்ற மனிதனை நான் கடந்தேன். இல்லை விளங்குதா? யானி ரஜுலுன் ராக்கிபுன், ராக்கிபுன்ங்கிறது என்ன இருக்குது? ரஃபு பெற்றது. இது வஸ்வு கிடையாது, சிவத்து தான். ரஜுலுக்கு சிவத்து. மரத்து ரஜினி ராக்கிபின், சவாரி செய்கின்ற மனிதனை கடந்தேன். ராக்கிபுங்கிறது என்ன இருக்கு? ஜர்ரு பெற்றது. இது வஸ்வு கிடையாது, ஆள் கிடையாது, வஸ்வு. என்ன அபி முஃபீமி பி ஆலி கதா, இந்த நிலை என்பதை விளக்கும் என்பதை கொண்டு வெளியாயிடுச்சு. தம்யீசுல் முஸ்தக்கு, முஸ்தக்கான தம்யீஸ் வெளியாயிடுச்சு. முஸ்தக்கான தம்யீஸ்னா தெரியுதா? வஸ்வு. என்னது? வஸ்வா இருக்கின்ற தம்யீஸ் வெளியாயிடுச்சு. வஸ்வா தான் இருக்கே, ஆனா தம்யீஸ் இல்ல. தம்யீஸ்னா வந்து நிலையை விளக்காது. தம்யீஸ் என்ன செய்யாது? நிலையை விளக்காது. மூடலா இருக்கக்கூடியது விளக்கும். அது மூடலா இருக்கக்கூடியது. இந்தி மனவாணி என்ற 2 மனு இருக்குது. என்னப்பா 2 மனு இருக்கு? சம்னன், நெய்யால் 2 மனு இருக்கிறது. இது முஸ்தக் அல்லாதது. சம்னன்ங்கிறது என்னது? முஸ்தக் அல்லாதது. விளங்குதா? லில்லாஹி தர்ரு பாரிசா, பாரிசுங்கிறது வஸ்வு தானே, குதிரை ஓட்டின்னு அர்த்தம். லில்லாஹி தர்ரு பாரிசா, என்ன அற்புதமாக குதிரை ஓட்டுகிறான். தஜ்ஜுபுக்குள்ளதான் அது. இல்லாஹி தர்ரு பாரிசான என்ன அர்த்தமா? என்ன அற்புதமா ஓட்டுறான் குதிரை. அதாவது வண்டி ஓட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு, முறையா ஓட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குப்பா. விமானம் ஓட்டுறதுன்னு ஒண்ணு இருக்குது. விமானத்தை முறையா ஓட்டணும். மேகம்லாம் வரும், மழையெல்லாம் பெய்யும், அப்பெல்லாம் விமானம் பறக்கும். அப்ப இந்த திறமையானவன் தான் கரெக்டா ஓட்டி கொண்டு போவான். விளங்குதா? தர இறங்க முடியாது தெரிஞ்சு விமானம்லாம்.
அது ரொம்ப திறமையான சில விமானங்கள்லாம் வந்துட்டு சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் போயிடும். ஏன் தரம் இறங்க முடியாது, அந்த அளவுக்கு கடுமையாக மழை பெஞ்சிடும். அந்த விமானம் ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்கல்ல, கடுமையாக மழை பெஞ்சு போயிடுச்சு, என்ன விமானத்தை நிப்பாட்டிடுவாங்க. இதுதானே? அப்போ அதுக்கெல்லாம் திறமை வேணும். அதுக்கு என்ன வேணும்? ஒரு இல்லாத பாரிசா பைக் ஓட்டுறான், கார் ஓட்டுறான், கண்ணாமண்ணான்னு ஓட்டுறதுன்னு ஒன்று இருக்குது, முறைய ஓட்டுறதுன்னு ஒன்று இருக்கு. இல்லாய் தர்வு பாரிசா, குதிரை ஓட்டியால் அவனுடைய ஆற்றல் அல்லாஹ்வுக்கே சொந்தம். குதிரை ஓட்டியால் அவனுடைய திறமை அல்லாஹ்வுக்கே சொந்தம். அற்புதமாக குதிரை ஓட்டிட்டான். பாரிசன்கிறது வந்து என்ன இருக்குது? இசுபாய் தான், ஆனால் தமீஸ். குதிரை ஓட்டியால் அவனுடைய திறமை எல்லாம் அல்லாஹ்வுக்கு சொந்தம். இன்னும் அற்புதமாக குதிரை ஓட்டுகிறான். அது தஜ்ஜிபுக்குள்ளதான் இல்லாய் தர்வு பாரிசாங்கிறது. அப்போ தம்பி கபி முஃபீமி ஃபியாதி கதா முஃபீமு ஆலு கதா என்று என்ன விளங்குது தம்பி? இந்த நிலை என்று விளக்க வேண்டும் என்று சொன்னதினால் வெளியாயிடுச்சு. தமீஸுல் முத்தக்கும், முத்தக்கான தமீஸ் வெளியாயிடுச்சு. வஸ்பா தான் இருக்குது, ஆனால் தமீஸா இருந்தால் வெளியாயிடும். இல்லாஹி தர்வு பாரிசா, இல்லாஹி தர்வு பாரிசாங்கிறதே போல குதிரை ஓட்டியால் அவனுடைய திறமை அல்லாஹ்வுக்கு சொந்தம். என்ன அற்புதமாக குதிரை ஓட்டுறான். இப்போ இன்னஹு இந்த ஃபாரிஸ் என்பது தம்யீஸுன் என்னவா இருக்கும் தம்பி? லா ஹாலுன், அது ஹால் கிடையாது. அது சஹீஹி சரியான சொல்லுங்களா? என்ன கிடையாது? இது ஹால் கிடையாது, ஹால் கிடையாது தம்யீஸ். இது லம் யுக்ஸத் பிஹி பகுதபா. இந்த ஃபாரிஸ் பில்லாஹி தர்வு பாரிசா என்பதை கூட நாடப்படவில்லை. அந்த அலாலத்துல் ஐயத்தி, ஐயத்தை விளக்குவதை நாடக்கப்படவில்லை. ஐயத்தை அறிவிப்பது என்ன செய்யப்படலைங்க? நாடப்படலை. பலி தஅஜ்ஜுபு, இங்கே ஆச்சரியப்படுவதா இருக்கும். மின் ஃபுரூசியத்தி, அவனுடைய குதிரை ஓட்டுவதால், மின் ஃபுரூசியத்தின்னு அர்த்தம். அவனுடைய குதிரை ஓட்டுறதுல இருந்து நினைச்சுவா இருக்கும், ஆச்சரியப்படுவதா இருக்கும். தஜ்ஜுபுக்குள்ளதான் இது. இன்னமா பக்க விளங்குதா? இது அங்கு எழுந்திருப்பதெல்லாம் பயானு ஐயத்தி, ஐயத்தை விளக்குவதில் எழுந்திருப்பதெல்லாம் நிம்னன் கருத்திலையா இருக்கு, நோக்கத்தில் அல்ல. கருத்தில் அழகா ஓட்டுறாங்கிற ஒரு ஐயத்தை காமிக்குது, ஆனாலும் அது லிம்னில் தான் இருக்கே தவிர நோக்கத்தில் இல்லை. இந்த நோக்கம் வந்து என்னதான்? தஜ்ஜுபு தான். இந்த நோக்கம் என்னதுதான்? ஆச்சரியத்தை காமிக்கிறதா. இல்லாஹி தர்வு பாரிசா தஜ்ஜுபுல தான் கொண்டு வர, எல்லா கிதாபுலையும் கொண்டு வர்றாங்க இல்லாஹி தர்வு பாரிசா. சூரத்து யூசுப் கூட இல்லாஹி தர்வு பாரிசா தான் வருதுங்கண்ணே. தஜ்ஜுபு காமிக்க வரும்போது இல்லாஹி தர்வு பாரிசா. சரி, எங்க இருக்க? விளங்கிருச்சப்பா? அப்போ ஆளுன்னா வஸ்பா இருக்கணும், ஃபதுலத்தா இருக்கணும், நசுவு பெற்றிருக்கணும். இந்த நிலை என்பதை காமிக்க வரும். அதுதான் ஆளு. ஹையத்தை காமிக்கணும், ஐயத்தை காமிக்கணும். விளங்குதா? ஆனாங்க 4 இது சொல்றாங்க. அறிவுக்கு எத்தனை வார்த்தை போடப்படும்? அதுல வந்து நசபு பெறுறதுங்கிறது ஹுக்குமா, அது தாரீஃப்ல கட்டுப்படாதான். இது தெரியாதவங்க சொல்லிட்டாங்க சரிக்கிறாங்க. ஷாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நமக்கு இல்லைனாலும் சாம்பேருவோம். கேட்டேன், அவங்க சொல்லி காமிக்கிறாங்க ஷாரி. இப்போ சாமஹல் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ் ஃபி ஹாதா தஅரீஃபி, ஆளுக்கு தரீஃப் சொல்வதிலே முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொஞ்சம் பொடுபோக்கா பேசிட்டாங்க. இதுகாலிஹி ஃபீஹி ரகுதபா, ஆலிலே முஸன்னிஃப் நுழைத்திருப்பதினால், நஸ்பை நுழைத்திருப்பதினால், ஆலிலே முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நஸ்பை நுழைத்திருப்பதினால் இந்த ஆளுக்கு தரீஃப் சொல்வதில் கொஞ்சம் பொடுபோக்கா நடந்துட்டாங்க. ஒவ்வொ நசபு என்பது ஹுக்குமியும் மின் அஹ்காமில் ஹால், ஆலினுடைய ஹுக்குமுகளில் இருந்து ஒரு ஹுக்குமா இருக்கும். ஆலினுடைய என்ன கிடையாது? தாரிஃப் லா ஜுஸுவும் நீ மாயத்தி, ஆலினுடைய அடிப்படையில் இருந்தும் அசலில் இருந்து ஒரு ஜுசுலாம் கிடையாது. கேட்டேன், அதனுடைய அடிப்படை ஐயத்தில் இருந்து ஒரு ஜுசு கிடையாது. விளங்குதா? சொல்லிட்டாங்க, சரி வச்சுட்டோம், போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து பாயிர கொஞ்சம் கவனமாக கேட்கணும். ஹாலுங்கிறது வந்து நிறை மாறுமா, முஸ்தக்கா இருக்குமா? என்னது விகிதம்? இது முக்கிய செய்தி. இது எப்படிப்பா? ஆளுங்க நேரம் அப்படிப்பா சவாரி செஞ்ச மேலே வந்தான்னா எப்போ இருந்தாலும் சவாரி செஞ்சுக்கிட்டே இருக்க மாட்டான். சவாரி செஞ்சு வர்றவங்க எப்பொழுதும் வாகனத்தில் வர்றவங்க நீங்கள் நடந்து வந்தான்னு சொல்கிறாங்களா இல்லையா? நீங்கள் எப்பொழுதும் பைக்கில் இல்லைங்க வரீங்க, நீங்கள் நடந்து வர்றீங்க, ஒரு வாக்கிங் மாதிரி வருவோமேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ ஆளுங்கிறது என்ன செய்யுமா? மீதுமா அது மாறும். அது முஸ்தக்கா தான் இருக்கும், இசும் வாயிலாக தான் இருக்கும்.
இது மிகுதம். இது என்னது? மிகுதம். சில சமயம் ஆள் வந்து என்ன செய்யாது, நிலை மாறாமையும் ஒரே அமைப்பிலையும் இருக்கும். ரைட்டுப்பா? அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு செய்தி போட்டிருக்காங்க. என்ன கேட்டேன், என்னது? கலக்கல்லாஹு தஆலா அஸ்ஸராஃபத்தை எதுலப்பா எப்படி? ஜராஃபத்தை எதை கலக்கல்லாஹு ஸராஃபத்தை எதைகா அத்துவலம் மின் ரிஜ்லைகா. தம்பி, கலக்கல்லாஹு விளங்குதப்பா அஸ்ஸராஃபத்தை ஒட்டக சிவிங்கத்தை எல்லாம் படைச்சான். ஒட்டகம்னு இருக்கு, ஒட்டக சிவிங்கின்னு ஒன்று இருக்கு, தெரியுமா உனக்கு? எங்க பார்த்துக்க கேட்டேன். ஒட்டக சிவிங்கத்தை எல்லாம் படைத்தான். ஒட்டகம் ஒன்று இருக்குல்ல, ஒட்டக சிவிங்கின்னு ஒன்று இருக்கு. ஒட்டக சிவிங்கத்தை எல்லாம் படைத்திருக்கிறான். எதைகா அதனுடைய 2 முன்னங்காலையும் படைத்திருக்கிறான். அத்துவலமின் ரிஜிலைகா பின்னங்கால் 2 பின்னங்காலை விட வளர்த்தியா இருக்கிற விலை படைச்சிருக்கான். ஒட்டக சிவிங்கத்துல முன்னங்கால் 2 எப்படி இருக்குமா? வளர்த்தியா இருக்கும். பின்னங்கால் வந்து என்ன செய்யும்? சிறுசா இருக்கும், கட்டையா இருக்கும். கேட்டேன். சும்மா பையனே பிறகு சனிபிரத்தை விளக்கிட்டாங்க. அன்னகு விஷயம் அன்னகு ஆளு எக்கூனு முன்தக்கிலன், அது நிலை மாறக்கூடியதாகும். முஸ்தக்காவும் ஆகும் ஆலிமன் விகிதமாக. லா வாஜிப் வாஜிப் கிடையாது. முஸ்தக்காவும் நிலை மாறக்கூடியதாகவும் ஆகுவது என்ன கிடையாது, விகிதமா எப்படிதான் இருக்கும், அது வந்து நிலை மாறக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ சும்மா பையனை சனிபிரம் விளக்குறாங்க. அன்னோ ஆளு எக்கூனு முன்தக்கிலன், அது நிலை மாறக்கூடியதாகும். முஸ்தக்காவும் ஆகும் ஆலிமன் விகிதமாக. லா வாஜிப் வாஜிப் கிடையாது. காலை சொல்றாங்க கவுனுகு இந்த ஆளு முன்தக்கிலன் நிலை மாறக்கூடியதாகுவதும் முஸ்தக்காக ஆகுவதும் அதான் வசுவாக ஆகுவதும் எகலிபும் விகிதமாகும். லாக்கின் லைச முஸ்தஹிக்கன், இது ஒன்று வாஜிப் கிடையாது. அப்படின்னு அர்த்தம் வந்துருச்சா? இறங்கு. இப்போ கவுனுகு ஐல் ஹாலி ஆளு முன்தக்கிலன் வஸ்வன் கைர சாபித்தின், தரிபாடு இல்லாத வசுவாக ஆகுவதும் முஸ்தக்காக ஆகுவதும் கஸ்மில் வாயிதி வனஹிஹி இசும் வாயிதி இசுமபுல் அம்சல் பாகா பார்த்த புரியல போல முஸ்தக்காக ஆகுவதும் தரிபாடு இல்லாத வசுவாக ஆகுவதும் எகலிபு என்ன செய்யும்? மிகுதமானதாக இருக்கும், மிகுதமாகும். எடுத்துப்பா. ஜா ஜெய்துன், ஜெய்து வந்தான். ராக்கிபன், வாகனி செல்லமையிலே வந்தான். வாகனி செல்லமையில வந்தான்னா நடந்து வரத்தானே செய்வான், அதெல்லாம் மாறிடும். ராக்கிபன், ராக்கிபன் என்பது முஸ்தக்குன் என்னவா இருக்குங்க? முஸ்தக்கா இருக்கிறது வஸ்வு. முன்தகிலுன், அது நிலை மாறக்கூடியதுமா இருக்கும். ஏலி ஜவாசி இன்ஃபி காக்கிஹி அன் ஜெயித், ஜெய்தை விட்டும் விளக்குதப்பா வாகனிக்கிறது என்பது நீங்குவது ஜாயிஸ் என்ற காரணத்தினால். ஜவாசி இன்ஃபி காக்கிஹி அன் ஜெயித், ஜெய்தை விட்டும் வாகனிப்பது என்பது நீங்குவது ஜாயிஸ் என்ற காரணத்தினால் அது நிலை மாறக்கூடியதாக இருக்கும். எப்படி நிலை அது மாறுனா என்ன? மாஷியன் நடந்த நிலைமையில் வருவதை போல நிலை மாறுதில்ல, இம்மாதான் வாணிச்சிட்டு வர மாட்டேன். லாக்கின் கவுனுகு முன்தகிலன் முஸ்தக்கன், நிலை மாறக்கூடியதாகும். முஸ்தக்கா ஆகுவதும் லைச முஸ்தஹிக்கன் லாசிமன் என்ன கிடையாது, அது அவசியம்லாம் கிடையாது. விளங்குதப்பா? நீதமா அப்படி இருக்கும், அவ்வளவுதான். பல்கதி எஜீவு, சில சமயம் இது வரும். ஐர முன்தகிலின், முன்தகில் அல்லாதான் வரும். முன்தகில் அல்லாதவன் என்ன செய்யும்? நிலை மாறாதாவும் சில சமயம் என்ன செய்யும்? அந்த ஆள் வரும். வஸ்வன் லாசிமன், கட்டாயமான வஸ்வாவும் வரும். சில சமயம் அந்த வஸ்வன் அதை விட்டு என்ன செய்யாது, போவார். கவுலில் அரபியுடைய சொல்லை போல என்னது? கலக்கல்லாஹு ஸராஃபத்தை, ஒட்டக சிவிங்கத்தை அல்லாஹ் படைத்தான். ஒட்டக வேறு, ஒட்டக சிவிங்க வேறு. ஒட்டக சிவிங்கத்தை அல்லாஹ் படைத்தான். எதைகா 2 முன்னங்காலையும் படைத்தான். அத்துவல நீளமா இருக்கிற இந்த ஜிலைகா 2 பின்னங்காலை விட நீளமா இருக்கிற விலை படைத்தான். இப்ப அத்துவல் இருக்கீங்களே ஆளு, இது அத்துவலா தான் இருக்கும், அப்படித்தானங்க? இப்ப எதைகா என்பது பதில் பாதா இருக்கும். ஒட்டேசி வைத்த படைத்தான். எதைகா 2 முன்னங்காலையும் படைத்தான். பதில் அத்துவலங்கிறது ஆளு. 2 பின்னங்காலை விட உயரமா இருக்கிற நிலையில் படைத்தான். அத்துவல் என்பது ஆளுன் என்னவா இருக்கும் தம்பி? ஆளா இருக்கும். என்ன கவுனை எதைகா, என்ன கவுனை எதைகா 2 முன்னங்காலும் என்ன கவுனை எதைய 2 முன்னங்காலும் அத்துவல நீளமா இருப்பது என்பது லாசிமுல்லா ஒட்டக சிவிங்கத்துக்கு அவசியமானதா இருக்கும். அது அதை விட்டு போவே போவார் அந்த வசூ. மேலும் நஹு குலிக்கல் இன்சானு அஈவா, மனிதன் பலகீனமா இருக்கிற நிலையிலே படைக்கப்பட்டிருக்கிறான்.
அவன் லைவ் தான் கடைசி வரை என்னதான் அவன் மூத்தா போற வரையும் லைவ் தான், கவியா ஆகவே முடியாது. கௌரிகி இன்னும் அந்த கவிஞனுடைய சொல்லை போல ஜாதிபி அந்த பிள்ளையை அவள் பெற்றாள். சபுத்தல் இவாமி எலும்புகள் எல்லாம் தடிப்பமா இருக்கிற நிலையிலே பெற்றாள். அந்த பிள்ளைக்கு எதுவுமே தடிப்பமா இருந்துச்சான். கை காலு உயரமா ஒரு பிள்ளையை பெற்றான். கட்டி இது அத்துபுத்தி இல்லாத உயரமா படுத்தான் ஒரு பிள்ளையை பெற்றான். எந்த அளவுக்குன்னா அவன் தலப்பா கடிக்கணும்னா கொடி மாதிரி இருக்குமா. ஜாதிபி அந்த பிள்ளையை அவள் பெற்றாள். சபுத்தல் இல்லாமி எலும்புகள் எல்லாம் உயரமா இருக்கிறது, தடிப்பமா இருக்கிறதுலே பிள்ளையை பெற்றாள். கண்ணமா இமாமத்து அவனுடைய தலப்பாகை பைனர் ரிஜாலி ஆண்களுக்கு மத்தியிலே லிவாவுன் கொடியை போன்று இருக்கிறது. கொடிங்கிறது உயரமா தான் இருக்கும், அது மாதிரி இருக்கு. தலப்பாகை அஞ்சான பாகுவா அஞ்சான பாகுவா என்ன செய்யறான், சரியான வயது ஹைட். போலீஸுக்கு தான் அப்படி ஆள் தேவைப்படுமா உயரமா. நீ போய் சேர்ந்த போலீஸ்ல போய் கல்ல சேர்ந்து விடணும்டா, உன்னை பெண்ட கல்பும் அவன். சரிங்க வா, சட்டை என்ன பாடுமா, இந்த சபுத்தலை எலும்புகள்லாம் நல்ல உயரமா தடிப்பா இருக்கு. அதாவது தடி மாதிரி இருக்கு, அது போய் குறையாது. இதை குறைக்க முடியுமா? இது அப்படியே தான் இருக்கும். நீ சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் விட வளருமானே தவிர என்ன செய்ய முடியாது, குறைய முடியாது. இப்போ இது அது லாசிம் விளக்குதா, பக்கத்து எஜிப்து முடிஞ்சு போச்சுங்க. இப்போ ஏய் இப்போ முஸ்தக்கா இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் காலிபு தான். என்னது சரி, மஸ்தர் கூட என்ன செய்யும், ஆலா வரும். விளக்குதப்பா, பக்கத்து எஜிபு ஜாமிதா இருக்கிற மீதும் இந்த ஆள் வரும். தனி தூணமிகள் ஜிபாலி, எப்படி மலைகளில் நீங்கள் குடைகிறீர்கள், மலைகளிலிருந்து நீங்கள் குடைகிறீர்கள். புயூத்தன் அதுவும் வீடுகளாக இருக்கிற மேல் குடைகிறீர்கள். புயூத்துக்கிறது ஜாமி தானப்பா. மலை ஆள் சமது கொடுத்து மலையிலிருந்து வீடு குடைஞ்சிருக்காங்க. அது போய் நாங்கள் பார்த்தோம். பத்ரான்னு ஒரு இடம், மலையில வீடு மாதிரி குடைஞ்சு தான் இருக்காங்க. இன்னும் அது இருக்கு, பாதுகாத்து வச்சிருக்காங்க. இப்போ தனி ஈத்தன் ஜிபாலி மலைகளில் இருந்து நீங்கள் குடைகிறீர்கள். புயூத்தன் அதுவும் வீடுகளாக இருக்கிற மேலே குடைகிறீர்கள். மற்ற மஸ்தர்களே மற்ற மஸ்தலஹா பஷரன் சவியா. எப்படி மற்ற மஸ்தலஹா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு காட்சி தந்தாங்க. பஷரன் மனிதராக காட்சி தந்தாங்க. அவங்களும் முழுமையா இருக்கிற நிலையிலே முழு மனிதராக இருக்கிற காட்சி தந்தாங்க. ராஜான பாகுபாபின்னு இருந்தாங்க. அப்படிதான் டக்குன்னு என்ன இருக்குது, இன்னி ஆவுது பிர் ரஹ்மானி மின் குன்னை இந்த தக்கியா, நீ பக்தனா இருந்தால் உன்னை விட்டு நான் காரணமான ஏங்க வந்தேன்னு கேட்டான். ஏமா நான் மனுஷன்லாம் கிடையாது, இன்னமான ரசூல் ரப்பிக்கு ரப்பினுடைய ரசூல், நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறேன். அஹபலக்கி குலாமன் ஜக்கியா, ஒரு தூய்மையான பிள்ளையை தர வந்திருக்கிறேன். அண்ணாய்க்குரிய குலாம், இன்னைக்கு எப்படிங்க பிள்ளை பிறக்கும். பல விம்சசினி பஷர், என்னை ஒரு மனிதருக்கு அலாலான முறையில் கல்யாணம் முடிச்சு தாம்பத்திய வாழ்க்கை ஈடுபடாத நிலையிலே விழுங்குதப்பா. பலமுக்கு நான் வகையாவும் கிடையாது, நான் அழிச்சாட்டியும் செய்கிற விபச்சாரியும் கிடையாது. எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்னு கேட்டாங்க மரியம். அது இப்படிலாம் கேட்கக்கூடாது. காலை கதாலிக்கு காலில் பூக்கி வாரியா இருக்கிறான், அது லேஸ்தாங்கிறான்னு ஊருலாம் காடணும். பிள்ளை உண்டாயிடுச்சு. அப்போ 10 மசல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் காட்சி தந்தாங்க, மனிதராக காட்சி தந்தாங்க. சவியன் அவங்களுக்கு முழுமையான மனிதரா, முழுமையா இருக்கிற நிலையிலே மனிதராக காட்சி தந்தாங்க. எடுத்தனப்பா முடிஞ்சு போச்சா? ஜாமீது ஆளா வருது. தாலிக்கு மவாதேசின் இடங்களில் விகிதமா வருமா. தக்கரன் முசன்னிக்கு ரஹ்மத்துல்லா பாதாவின் சிலதை சென்று அடுத்த பைத்துல சொல்றாங்க. பாகிர்தாவான் அல்ஹம்துலில்லாஹ். ஓதணும்மா ஆள்லாம் பஸ்பா இருக்கும். ஆள்லாம் என்ன செய்யும், பஸ்பா இருக்கும். அனுபவம் இப்போ நேற்று நம்ம அந்த இதில் லேசாக தொட்டுட்டோம். அதை சில ஜாமீதாவும் வரும். என்ன செய்யும், ஜாமீதாவும் வரும். ஆள் வந்து என்ன செய்யும், முஸ்தக்குனா மஸ்திலிருந்து எடுக்கப்பட்டது வஸ்பு அதான் இருக்கும். விளங்குதா? திரும்ப ஜாமீதும் வரும். அனுபவம் உனக்கு தனி தூணமிரல் ஜிபாலி, மலைகளில் இருந்து நீங்கள் குடைகிறீர்கள். உயூத்தன் வீடுகளாக இருக்கிற நிலைமையில் குடைகிறீர்கள். உயூத்தன்கிறது ஜாமீது தானே, வயதுக்கு ஜம்மு உயூத்து.
அது மாதிரி இப்போ மசலஹா பஷரன் சவியா, சவியாங்கிறது என்னதுதான் மா ஜாமிது. இப்போ சவின்னு என்ன செய்யறோம், அதை ஆளுடைய அர்த்தம் வைக்கிறோம். அது மாதிரி விழுங்குதுப்பா. இப்போ எக்கு சொல்லு ஆலிக்க வி மவாதிய பல இடங்கள்ல இந்த ஜாமீது மீதமாக வரும். விளங்குதா? அவைகள் சிலதை சொல்றாங்க, இந்த வியாபாரம் செய்யறது, கொடுக்கல் வாங்கல் செய்யறது, இந்த தஷ்பீக்கு வரக்கூடியது, இதெல்லாம் ஜாமீதாக தான் இருக்கும். விளங்குதாவது ஆளா என்ன செய்யும் வரும், அதுதான் சொல்றாங்க. எக்கு சுருள் ஜுமூது, ஜாமீது மீதமாக ஆளா வரும். எத்தனைப்பா இதுப்பா? எக்கு சுருள் ஜுமூது, ஜாமீதுகள். ஜுமூதுனா என்ன அர்த்தம்? ஜாமீதுகள் மீதமா ஹாலா வரும். இசிஹரி, கொடுக்கல் வாங்கலிலே. இசிஹரினா கொடுக்கல், அதாவது வியாபாரத்திலே, கிரையும் பேசுதலிலே. சேர்ன என்ன அர்த்தம்? கிரையும் பேசுதல். கிரையும் பேசுவதிலே ஜாமீதுகள் மீதமா ஹாலா வரும். அபி மபுதா தஅவ்வூலின், தஅவீல் வெளிப்படுகின்ற இடத்திலேயும். அபி மபுதா தஅவ்வூலின் என்னங்கிறதான் தஅவீல் வெளிப்படுகின்ற இடங்களில். மபுதான மதுஹர், தஅவீல் வெளிப்படுகின்ற இடத்திலேயும். விலாத்த கல்லுஃபின், எந்த சிரமமும் இல்லாமல், எந்த சிரமமும் இல்லாமல் தஅவீல் வெளிப்படுகின்ற இடத்திலேயும் ஜாமீதுகள் மீதமா ஆளா வரும். அதுக்கு உதாரணம், பிஅஹு, இதை நீ வித்துவிடு. முத்தன், ஒரு முத்தாக இருக்கின்ற மேலே வித்துவிடு. பி கதா, இந்த ரேட்டுக்கு வித்துரு. முத்து நான் நிறைய இதுதான் ஒரு முத்துங்க, 2 கை நிறைய அள்ளி கொடுத்ததுக்கு ஒரு முத்தான். 4 முத்து கொண்டது ஒரு சாகங்கிறாங்க. என்னது? 4 முத்து. இந்த கை நிறைய 2 கை நிறைய அள்ளி கொடுத்தா ஒரு முத்து. 4 முத்துனா ஒரு சா. 4 முத்து ஒரு சாகங்கிறாங்க. ஒரு மரக்கா இப்படி வைக்கிடாதே, இந்த கை நிறைய நிறைய கோதுமை அள்ளி கொடுக்கிறது ஒரு முத்து. அப்போ பிஅஹு, இதை வித்துவிடு. முத்தன், ஒரு முத்தாக இருக்கின்ற நிலையிலே வித்துவிடு. எதம்பியது, கைக்கு கைமாறாக இருக்கின்ற நிலையிலே வித்திரு. கைக்கு கைமாறு. இதை நீ வித்துவிடு. முத்தன், ஒரு முத்தாக இருக்கிற நிலையில வித்துவிடு. பி கதா, இந்த ரேட்டுக்கு போறமா என்ன செஞ்சிரு, வித்துரு. எதம்பி, எது எதுங்கிறதும் ஜாமீ தானே. கைக்கு கைமாறா இருக்கின்ற நிலையிலே இதுன்னு கேட்டேன். காசை கொடுக்கணும், கோதுமையை வாங்கணும். விளங்குதா? காசை கொடுத்துட்டு கோதுமை வாங்கணும், பருப்பு வாங்கணும், பேரத்தம்பழத்தை வாங்கணும். கை கைமாறு. காசு அங்கே போயிடும், கோதுமை அங்கே வந்துடும். காசு அங்கே போயிடும், ஈத்தப்பழம் பேத்தப்பழம் அங்கே வந்துடும். கைக்கு கைமாறா இருக்கிறது மீலை, கைக்கு கைமாறா இருக்கிறது மீலை நீ வித்துரு. இந்த ரேட்டுக்கு பாருமா, ஒரு முத்தாக இருக்கின்ற மீலை வித்து விடு. இப்போ முத்தன்கிறது என்னது? ஜாமீது தானே. ஆளா வந்து எதுங்கிறது ஜாமீது தான். கைக்கு கைமாறா இருக்கிற மீலை காசை கொடுக்கணும், தானியத்தை வாங்கணும். இப்போ கர்ற ஜெய்துன், ஜெய்து விரண்டு ஓடி விட்டான். அசதன், சிங்கத்தை போன்றிருக்கின்ற மேலே விரண்டு ஓடி விட்டான். இப்போ தஷ்பீ, இது என்னது? தஷ்பீ. கர்ற ஜெய்துன், ஜெய்து விரண்டு ஓடி விட்டான். அசதன், சிங்கத்தை போன்றிருக்கின்ற மேலே விரண்டு ஓடிட்டான். ஹைகாசதின், ஹைகாசதின், சிங்கத்தை போன்றிருக்கின்ற மேலே என்ன செஞ்சுட்டான்? விரண்டு ஓடிட்டான். இப்போ எதம்பியது, இது தஷ்பீக்கு வந்துருக்கு. ஏன்னா எதம்பியதுங்கிறது என்ன இருக்கு? கைக்கு கைமாறு, ஒருவருக்கு ஒருவர் மாத்திக்கிறது, வியாபாரம். ஆமா. முத்தன், ஒரு முத்தா இருக்கிறது மீலே சேது. அசதன்கிறது ஜாமீது தான், தஷ்பீக்கு வந்துருக்கு. அதான் சொல்றாங்க. பைத்துக்கு அர்த்தம் விளங்கிருச்சா? ஷரகுவா வலாக்கின் யகுஸ்ருல் ஜுமூது, ஜாமீதுகள் மீதமா வரும். மஜ்ஊல் ஆலி ஜாமீதத்தன். வா யகுஸ்ருல் ஜுமூது, ஜாமீதுகள் மீதமா வரும். மஜ்ஊல் ஆலி, ஆலு ஜாமீதத்தன், ஜாமீதாக வருவது மீதமாக வரும். மஜ்ஊல் ஆலி, ஆல் வருவது ஜாமீதத்தன், ஜாமீதா இருக்கின்ற நிலையில் மீதமாக வரும். ஃபீ மா தல்ல அலா சிஹரின், கிரயத்தின் மீது அறிவித்து விட்டதிலே. ஈமா தல்ல அலா சிஹரின் எனக்கு அர்த்தம் கிரயத்தின் மீது அறிவித்து விட்டதிலையும். அபி மபுதா தஅவ்வூலின், மதுகரி தஅவ்வூலின், தஅவீல் வெளிப்படுகின்ற இடத்திலேயும். முஸ்தக்கின், முஸ்தக்காக தஅவீல் வெளிப்படுகின்ற இடத்திலேயும். விலாத்த கல்லுவின், எது சிரமமும் இல்லாமல். விலாத்த கல்லுவின் எனக்கு அர்த்தம் சிரமம் என்று. எந்த சிரமமும் இல்லாமல் முஸ்தக்கினுடைய தஅவீல் வெளிப்படுகின்ற இடத்திலேயும்
ஜாமீதுகள் மீதமா ஆலா வரும். எழுதுனப்பா. விலாத்துக்கு சிரமம் இல்லாம இந்த டக்குன்னு தவியில் வழிபட்டுரும். விலாத்து கல்லுபின் சக்கத்தின் இருக்கா, எந்த சிரமமும் இல்லாமல் தவியில் வெளிப்படுகின்ற இடத்திலேயும் ஜாமீதுகள் மீதமா ஆலா வரும். ரேட்டு பார்த்து வைக்கிறது ஐசு லகர தவியிலுவா, அந்த ஜாமீதினுடைய தவியல்கள் வெளிப்படுகின்ற இடத்திலே முஸ்தக்கின் முஸ்தக்காக, முஸ்தக்கின் என்னங்க அர்த்தம்? முஸ்தக்காக ஜாமீத தவியல்வான ஜாமீதை பார்த்து போயிட்டு ஜுமூதை பார்த்து ஜுமூதுக்கு பன்மை தானே. முஸ்தக்காக அந்த ஜாமீதுகள் வெளிப்படுகின்ற இடத்திலேயும் தவியலன் ஐரமுத்த கல்வியின் எந்த சிரமமும் இல்லாத தவியலாக, எந்த சிரமமும் இல்லாத தவியலாக முஸ்தக்கை கொண்டு இந்த ஜாமீதிகளுடைய தவியில் வெளிப்படுகின்ற இடத்திலேயும் ஜாமீதுகள் மீதமாக ஆளா வரும். கமாயிதா தல் அலா தஃபாஉல், இரண்டு தரப்பின் மீதும் அது அறிவிப்பதை போல. தஃபாஉலன் தஃபாஅல தஃபாஅலு தஃபாஉலன், தஃபாஅலன்னா ரெண்டு தரப்புல ஏற்படாது. ஆமாம், ஒருவருக்கு ஒருவர். அதுதா காத்தல ஜெய்தும் அம்ரும், ஜெய்தும் அம்ரும் ஒருவருக்கு ஒரு அடித்துக்கிட்டார்கள். ரெண்டு தரப்பை காமிக்கும் தஃபாஉலுங்கிறது. தஃபாஅலத்து வசன் ரெண்டு தரப்பை காமிக்கும். தரப்பாலாம் தஃபாஅல தஃபாஅலு தஃபாஉலன் ரெண்டு தர. கமாயிதா தல் அலா தஃபாஉல் தஆலுல் தஃபாஉலின் மீது ரெண்டு தரப்பின் மீது அறிவிப்பதை போல. அவ் தஷ்பீகின் அல்லது தஷ்பீகின் மீது அறிவிப்பதை போல. அவ் கைரி மாதிரி ரெண்டும் அல்லாத மீது அறிவிப்பதை போல. இப்படிலாம் அந்த ஜாமீதை வந்து இப்படி தவியில் செஞ்சிட்டோம்னா அது ஜாமீது ஆளா வந்துடும். கிரயத்தின் மீது அறிவித்து விட்டதாகிறது. மணிக்கோதுமையை வித்துவிடு, மணிக்கோதுமை வித்துவிடு, முத்தன் ஒரு முத்தாக இருக்கின்ற மீத வித்துவிடு. கதா இன்ன ரேட்டுக்கு பாருமா என்ன செஞ்சிட சொல்லுப்பா, ரேட்டுக்கு பாருமா வித்து. கோதுமையை வித்து முத்தன் ஒரு முத்தாக இருக்கின்ற மீத வித்துவிடு. ரெண்டு கை நிறைய இப்படி அள்ளி கொடுக்குறது. கதா இன்ன ரேட்டுக்கு வித்துரு. ஆடுகளை வித்துவிடு. ஷாத்துனா ஒரு ஆடு, ஷானா பல ஆடு இல்லைங்களா. ஆடுகளை வித்துவிடு. ஷாத்தன் ஒரு ஆடாக இருக்கின்ற மீது வித்துவிடு. திருகமின் ஒரு திருகத்துக்கு பரமா என்ன செஞ்சிட வித்துவிடு, ஆடுகளை வித்துவிடு. ஷாத்தன் ஒரு ஆடா இருக்கின்ற மீது ஆடுகளை வித்துவிடு. ஒரு திருகத்துக்கு பரமா வித்துரு. ஷாத்தன் என்ன இருக்குது, ஆடா வந்துருக்கு. இவனுக்கு நம்ம கிளையும் பேசுறது. ஆடுகளை வித்துவிடு, ஒரு ஆடாக இருக்கின்ற மீது வித்துவிடு. ஒரு தினத்துக்கு வருமா என்ன செஞ்சு வித்துவிடு. மீது அறிவிப்பதாகிறது. ரெண்டு தடவை காமிக்கிறது. வித்திரி எதம்பியது கைக்கு கைமாறா இருக்கிற வித்து. காசை கொடுக்கணும், கோதுமை வாங்கணும். கை கைமாறு காசு அங்கே பேரும் கோதுமை இங்கே வந்துடும். பேர்த்தம்பழம் பிரதர் கேட்டேன், காசு அங்கே பேரும் பேர்த்தம்பழம் அங்கே வந்துடும். ரஞ்சன் கேட்டேன், காசு அங்கே பேரும் உப்பு இங்கே வந்துடும். விளங்குதா. கைக்கு தங்கம், தங்கமும் அப்படிதான். காசு கொடுக்கணும், டக்குன்னு வாங்கிடணும், லேட் கொடுக்கக்கூடாது. கை மாதிரி எதம்பியது. கைமாறா இருக்கின்ற மீது வித்தது. முத்தகாபி லைனி ரெண்டு பேரும் கைப்பற்றிருக்கின்ற நிலைமையிலே. பாயும் முஸ்தரியும் கைப்பற்றி ஒருவருக்கு ஒருவர் கைப்பற்றிருக்கின்ற நிலைமையிலே. முத்தகாபி லைன் என்ன அர்த்தங்க, பாயும் முஸ்தரி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் கைப்பற்றிருக்கின்ற நிலைமையிலே இதை வித்திரு. மமாயதுல்ல தஷ்பீஹி தஷ்பீகின் மீது அறிவிப்பதாகிறது. நவ் கர்ண செய்தும் செய்து ஓடிட்டான். அசதின் சிங்கத்தை போன்றிருக்கிற மீது ஓடிட்டான். எப்படி ஓடுறான், சிங்கத்தை போன்றிருக்கிற மீது ஓடுறான். தஷ்பீ ஆயிடுச்சா, செய்து ஓடுனா அசதின் சிங்கத்தை போன்றிருக்கிற மீது ஓடணும். இப்போ அசத் தஷ்பீக்குள்ளது, எதுக்குள்ளது ஜாமி தான். தஷ்பீக்கு வந்து பக்க கௌலிகி, இது இந்த கவிஞனுடைய சொல்லை போல. பக்க கௌலிகி இந்த ஒன்று கவிஞனுடைய சொல்லை போல. சிலவன் என்ன செய்வாங்க, இணக்கமாக போகும்போது தாட் கொடுத்த கிடாங்குவான். சண்டைக்கு வாடான்னா ஓடிடுவான். கேட்டேன், இணக்கமாக போறது வா ஒரு கை பார்க்கணும் அப்படி இப்படிங்குவான். விளங்குதா. அதுக்கு சொல்றாங்க பாரு, என்ன இருக்கு, அஃபிசில்மி
இணக்கமாக போகின்ற நேரத்தில் என்னது இணக்கமாக போகின்ற நேரத்தில் நீங்கள் பின்தங்குகிறீர்களா? அகியாரன் கழுதுகளை போன்றிருக்கிற பின்தங்குகிறீர்களா? கழுத அது நாட்டு கழுதையா இருக்கட்டும், காட்டு கழுதையா இருக்கட்டும். அகியார்னா 2 கழுதையும் எடுக்குமா. இமார்னா நாட்டு கழுதை, வயசினா காட்டு கழுதை. வயசினா காட்டு கழுதை, இமார்னா நாட்டு கழுதை. அகியார்னா 2யும் சேர்த்து எடுக்குமா. நாட்டு கழுதையும் எடுக்கும், காட்டு கழுதையும். அபி சில்வி இணக்கமாக போகிற நேரத்தில் பின்தங்குகிறீர்களா? அகியாரன் கழுதைகளை போன்றிருக்கிறவர்களே பின்தங்குகிறீர்களா? ஜபான் முரட்டுத்தனத்தாலும் இல்லத்தின் கடுமையாலும் கழுதைகளை போன்றிருக்கின்ற பின்தங்குகிறீர்களா? இணக்கமாக போகும்போதும் வரமாட்டாங்க, இணக்கமாக போகிற நேரத்திலும் பின்தங்குகிறீர்களா? இணக்கமாக போகிறதுக்காண்டி வர வேண்டியதானே. அகியாரன் கழுதைகளை போன்றிருக்கிற கழுதை வேலை செய்யாது. கழுதை இருக்க கேட்டேன், அது கள்ளத்தனம் பண்ணும். இதில் விளங்குதானே? கழுதை என்ன செய்யும்? கள்ளத்தனம். இதான் கழுதைன்னு சொல்றாங்க. நேரு கேட்டேன், மசல் உள்ளதீன உண்மையில் ஊராத்த சும்மலம் எஹ்மீலுவா மசலில் மாறி அஸ்பார். ஏதும் கொடுக்கப்பட்டது என்பதான அமல் செய்யாதவர்களை அலுவலர்களுக்கு உதாரணம் கழுத மாதிரிங்க. புதி சுமக்குகிற கழுத மாதிரி. கழுத வேலை செய்யறதுக்கு ரொம்ப சடை. அவிசில்வி இணக்கமாக போன்ற இடத்திலையும் தத்தாக்கருவனே பின்தங்குகிறீர்களா? கழுதைகளை போன்றிருக்கின்ற வேலை செய்கிறீர்களா? பின்தங்குகிறீர்களா? முரட்டுத்தனத்தாலும் கடினத்தன்மையாலும், ஜபான் முரட்டுத்தன்மை, எல்லாத்தினா கடுமையாலும் முரட்டுத்தனத்தாலும் கழுதைகளை போன்றிருக்கிற நிலைமையில் இணக்கமாக போகின்ற இடத்திலையும் பின்தங்குகிறீர்களா? ஹரிபி யுத்தத்தின் நேரத்திலேயும் பின்தங்குகிறீர்களா? இதே போல அம்சால் நிசாயில் அவாரிக்கு 5 வருகின்ற பெண்களை போன்றிருக்கின்ற நிலைமையிலே, அம்சாலுங்கிறது ஜாமீன் தானே. அம்சாலுங்கிறது ஜாமீன். அவாரிக்குன்னா 5 வருகின்ற பெண்களை போன்றிருக்கிற பின்தங்குறீங்க. 5 வருகிற பொம்பளை எல்லாம் எங்கேயும் வேலைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. குழுவே இல்லைங்க, நாங்கள் வரலங்க, சோர்வா இருப்பாங்க. யுத்தத்தின் நேரத்திலையும் பின்தங்குறீங்களா? யார் மாதிரி பின்தங்குறீங்க? 5 வருகின்ற பெண்களை போன்றிருக்கிறே பின்தங்குறீங்களா? 5 வருகிற பெண்கள் மாதவிடாயி நேரத்தில் எங்கேயும் கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதுதான் கேட்டேன். அதே போன்று பின்தங்குகிறீங்களா? இப்போ அம்சால் ஜிமால் நிசா, அம்சால் நிசானா என்ன இருக்குது? இது தஷ்பீதம். அகியாரங்கிறது தஷ்பீதம். கழுதைகளை போன்றிருக்கிற நிலைமையில் பின்தங்குகிறீர்களா? காட்டுக் கழுதைகளை போன்றிருக்கிற நிலைமையில், நாட்டுக் கழுதைகளை போன்றிருக்கிற நிலைமையில் பின்தங்குகிறீர்களா? அகியார் நாட்டு கழுதை, காட்டு கழுதை நேரம். இமார்னா நாட்டு கழுதை, வயசினா காட்டு கழுதை, நாட்டு கழுதை, காட்டு கழுதை, வயசினா. விளங்குதப்பா? இதுதான் தஷ்பீல கட்டுப்பட்டு. பக்கதா இவ்வாறா இருக்கும். தம்ம மீகாத்து ரப்பி 40 நிலையிலாங்கிறது இது மேலதான். விளங்குத தம்பி? இப்போ தம்ம மீகாத்து ரப்பி, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பினுடைய அந்த வாக்களித்த நேரம் நெருப்பமாகிவிட்டது. 40 நிலையிலத்தின் இரவால் 40ஆக இருக்கிற நிலைமையில் நெருப்பமாயிடுச்சு. 40ஆக இருக்கிற நிலைமையிலே பொதுவாக 30 நாள் தான் நோம்பு வைக்க சொன்னாங்க. 30 நாள் நோம்பு வைங்க, தவறாத்து வந்து தரேன்னா 30 நோம்பு வச்சுட்டு அந்த 30ஆவது அன்னைக்கு விசுவாக்கு போட்டு பண்ணலாம் பிழைக்கிட்டு போனாங்க. ஏன் படுத்தலைக்கிட்டு வந்தீங்க மூசான்னு கேட்டான். இந்த வாயில் எது ஒரு மாதிரி வாடை வருது. அது உங்களுக்கு வாடையா துருவாடையா தெரியுதா? எனக்கு அது கஸ்தூரியை விட மேலானது. ஒரு 10 நாள் நோம்பு வச்சுட்டு தைக்காம வாங்கிட்டான். இதுவா அதனா மூசா சராசி நிலையிலத்தில் சும்மா அத்மனாபி அஷரீனா தம்ம மீகாத்து ரப்பி 40 ஆயிடுச்சு. தம்ம மீகாத்து ரப்பி மூசா ரப்பியினுடைய வாக்களித்த நேரம் நெருப்பமாயிடுச்சு. 40 நிலையத்தில் இரவால் 40ஆக இருக்கிறது நெருப்பமாயிடுச்சு. எவ்வளவு தானே இது 40ங்கிறது ஜாமி தானே. அது இந்த இடத்துல ஹாலா வந்திருக்கு. அஜ்ஜிது லிமன் ஹலகத்த தீனா எவ்வளவுப்பா? அஜ்ஜிது இப்லீஸ் சஜ்தா செய்யலாம்னா ஆதம் செய்ய மாட்டேன்ட்டான். ஏமல செய்யலைன்னா அஜ்ஜிது நான் சஜ்தா செய்வேனா லிமன் ஒருவனுக்கு ஹலகத்த அவரை நீ படைத்தாய். ஹலகத்த ஊன்றுக்கும் அவரை நீ படைத்திருக்கிறாய். தீன களிமண்ணை போட்டிருக்கிற நிலைமையிலே படைத்தாயே.
களிமண்ணை போட்டிருக்கிற நிலைமையிலே படைத்தாயே. படைத்தாயே, அவருக்கு நான் செஞ்சா செய்வேனா? களிமண்ணில் இருந்து படைக்கப்பட்டாங்க பாபா. களிமண்ணை போட்டிருக்கிற நிலைமையிலே உள்ள மனிதருக்கு நீ படைத்தாயே, அந்த மனிதருக்கு நான் செஞ்சே செய்வேனா? இவன் தீனன் தஸ்பீ அர்பஈன்லாம் அந்த தஸ்பீக் மாதிரி தான் இருக்குதப்பா. இது வெளியில் தஸ்பீகா இருக்கிற நிலைமையிலே என்ன இருக்குது? ஜாமீது அதான் வந்து கேட்டுப்பா. அடுத்து ஆள்லாம் நகிராவா இருக்கும், அதை பற்றி பேசுகிறார். வாகில் தாவானான்னு தெரியல.